ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சந்திரனை ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எப்படியாவது எடுத்த காரியத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுவீங்க. கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான் நீங்கள் நினைப்பீங்க. கடக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குதான், எல்லா ராசிக்கு தானே கஷ்டம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். மற்ற ராசிக்காரங்களை விட கடக ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதிய ஒரு பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதல் கஷ்டத்தை துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய கடக ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கடக ராசிக்காரங்க பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிலைமை நிறைய கடக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். கடக ராசிக்காரங்க காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் அஷ்டமத்து சனி நிறைய கஷ்டத்தை துன்பத்தை அதிகமாக ஏற்படுத்தி இருக்கும். கடக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் இருக்க எல்லாமே இழந்து நிற்கிற அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிட்டு போயிரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் என் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக எனக்கு போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலை துன்பம் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கீங்க. நீங்கள் என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க கடக ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி இதை செஞ்சு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்ககிட்ட கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களில் கடக ராசிக்காரங்க இன்பமும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதனால் வரக்கூடிய நாட்கள் கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் கடக ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது கடக ராசிகளுடைய முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டு கடக ராசிக்காரங்க இருந்து அப்படி அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையும் நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல் கடக ராசிக்காரங்க எதிர்பார்த்த மாதிரி இனி அழிவு காலம் எல்லாம் உங்களை எதிர்த்தவங்களுக்கு எல்லாம் இனி அழிவு காலம்தான். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு தினம் கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது. அதாவது
இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா கடக ராசிக்காரங்க கூடி மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சனி பெயர்ச்சி நடக்குது, நல்லது நடக்கும்னு சொன்னீங்க, எதுவுமே நடக்கலை. அடுத்து குரு பெயர்ச்சி நடக்குது, அடுத்து ராகு பெயர்ச்சி நடக்குது, இத்தனை பெயர்ச்சி நடக்குது, எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே. நாங்கள் கடந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டமத்து சனியால் எவ்வளவு பாதிப்பட்டோம், அதே மாதிரி தான் இன்னைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய கடக ராசிக்காரங்க சொல்லுறீங்க. கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக நீங்கள் வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, குரு பெயர்ச்சி மூலம் பலன்கள் உங்களுக்கு இனி இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கப் போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடக ராசிக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது. கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, 10,000 15,000 சம்பளத்துக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லைனாலும் ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு உங்கள் கஷ்டத்துக்காக போயிருப்பீங்க. நீங்கள் இப்போ கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்த வேலையெல்லாம் உங்களுக்கு போய் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கான நல்ல ஒரு வேலை, அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது. நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு பலனாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை, ஐடி வேலையோ அரசாங்க வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்கள் கையில் கிடைக்க போகுது. உங்களுக்கு நீங்கள் இத்தனை நாள் ஒரு பிரச்சனை அப்படின்னு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனையுடைய எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து இப்பொழுது அந்த தீர்ப்பு உங்களுக்காக மாறப்போகுது, உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலியமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனி இரவு பகலாக பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி புதிய பதவி பொறுப்புகள் எல்லாம் தானாக வந்து சேரும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்துமே விலகும். உங்களுக்காக லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடி விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும். தெய்வ சிந்தனைகள் அதிகமாக கிடைக்கும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவினர்களுக்கிடையே இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்களால் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முழுக்க கிடைத்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரம் ஏற்பட்ட லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவீங்க. முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாம் நுங்கி தொழில் விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படி
அப்படிங்கிற நிறைய பிரச்சனை கஷ்டத்தையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்பவே சிரமப்பட்டிருப்பீங்க. ஏன் பெண்களும் ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. ஏன் ஆண்கள் 30, 35, 37 வயது வரை திருமண நிலை அடையாமல் இன்னைய வரைக்குமே கஷ்டப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிற நிச்சயமாக அவங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த கடகராசி ஆண் பெண் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்க, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, இல்லை நான் எல்லாரும் ஏதாவது ஒன்று நினைப்பாங்கன்னு மற்றவங்களை பற்றி யோசிச்சு இருக்கீங்க. ஏன் இப்படி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எதையும் செஞ்சிட முடியாது. சர்வே பண்ணுறது ரொம்பவும் கடினமானது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இன்னும் 6-7 மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத கோவில் இல்லைன்னு நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழுவீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமை நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகிற வாய்ப்புகள் எல்லாம் விரைவில் கிடைக்கப் போகுது. உங்களுக்கு குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் கூட பெரியவங்க எல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் பொறாமப்பட்டு பேசுவாங்க. உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு நெருங்கிய நபர்கள் வந்து உங்களுக்கு துரோகியாக மாற போகிறாங்க. இவர்கள் மூலம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் லாபத்தை நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த மாதிரி தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களிடமிருந்து நீங்கள் வெளியே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பிரச்சனை சிக்கலையும் கண்டிப்பாக இவர்கள் மூலம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல குணம் மட்டும்தான். ஏன்னா வந்து கடகராசிக்காரங்க எல்லாரையும் வந்து நம்பிடுவீங்க. எல்லாத்தையும் ஓப்பனாக எல்லார்கிட்டையும் பேசிடுவீங்க. ரகசியம் எல்லாத்தையும் வச்சுக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவீங்க. இதுதான் இவங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கல் வரக்கூடிய ஒரு காரணமாக இருக்கு. எதையும் குடும்ப உறுப்பினர்களிடம் மட்டும் சொல்லி பழகுங்க. எல்லாத்தையும் வந்து சொல்லி பழக்கம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் விரைவில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும்.
எல்லாம் மனைவி இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம், இல்லை காதலியாக இருக்கலாம், சொந்தக்காரங்க இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய நல்ல ஒரு கடக ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் இப்பொழுது வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. கடந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் அதிகமாக சிரமப்பட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லாத்தையும் எல்லா விதமான கடனையும் கட்டி முடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசி வாழ்க்கையில் விரைவில் வரப்போகுது. என்ன கடந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால பொருள் செலவு பொருள் விரைவு எல்லாமே அதிகமாக நடந்திருக்கும். இனி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும்.